ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம நீபாஸ் கிச்சனில் உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம். எக் ட்ராப் கறின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப சிம்பிளாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 4 முட்டை எடுத்துக்கோங்க. சின்ன லெமன் சைஸில் புளி எடுத்துக்கோங்க. 3 டீஸ்பூன் போல் குழம்பு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 தக்காளி பழமாக கட் பண்ணிக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. தாளிப்புக்கு கடுகு, கொஞ்சமாக மஞ்சள்தூள், கருவேப்பிலை அண்ட் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காய வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் போல் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்கலாம். குழம்புக்கான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. நல்லா ஸ்மாஷியாக ஆகிடுச்சு தக்காளி. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் நல்லா எண்ணெயில் இப்படியே ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் போல் ஃப்ரை பண்ணால் போதும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம முட்டை உடச்சி ஊற்ற போகிறோன்றதுனால கவுச்சி அடிக்கும். அதனால் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து 1 கப் போல் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணும்போது கருவேப்பிலை அண்ட் கொத்தமல்லியில் இருக்க சத்தும் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து சிம் பண்ணிக்கோங்க அடுப்பை. ஒரு முட்டையாக உடச்சி ஊற்றிக்கோங்க. எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ இதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அப்படியே ஒரு 5 நிமிஷம் போல் வேகட்டும். ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். குழம்போட எண்ணெயும் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ கரண்டியால் மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க முட்டையை. எல்லா முட்டையும் நல்லா திருப்பி போட்டாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் இப்படியே வேகட்டும். புளி தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் புளி தண்ணி ஊற்றுறேன். இது ஃபுல்லாகவே மீடியம் இல்லைன்னா சிம்மில் வச்சு செஞ்சிங்கன்னா முட்டை அடியில் போய் பிடிக்காமல் இருக்கும். இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கொஞ்சமாக போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ இதுக்கப்புறம் நீங்கள் இறக்கிக்கலாம். நம்மளோட எக் ட்ராப் கறி ரெடி ஆயிடுச்சுங்க. ரைஸ் கூட சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.